ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 28 சங்கீதம் 6வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றினதுக்காக ஸ்தோத்திரம். அவர் நம்ம வாழ்க்கையில பாராட்டின தயவு இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட அவர் நம்ம விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நம்ம விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தார் அல்லவா? அதனால கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். அவருக்கு பெயர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரே என்று. தெய்வ பிள்ளைகளே, அவர் ஜெபத்தை கேட்கிறார், விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வருஷத்துல எத்தனை விண்ணப்பங்களுக்கு கர்த்தவங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்துல மாத்திரம் இல்லாம உங்க வாழ்நாட்களை யோசித்து பாருங்க. எத்தனையோ முறை கண்ணீரோடு நம்ம ஜெபித்த போதெல்லாம் ஆண்டவன் ஜெபத்துக்கு பதில் தந்தார் அல்லவா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவு அருளச் செய்வேன் சொல்லி ஆண்டவர் மறுஉத்தரவு அருளச் சொல்லவா? ஆமென். இன்னைக்கு கூட ஒருவேளை உங்களுக்கு மறு உத்தரவு வராமல் இருக்கா, உங்க ஜபங்களுக்கு பதில் வராமல் இருக்கா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா அவர் பதில் கொடுக்க உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 66 சங்கீதம் 20வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு, என் ஜெபத்தை தள்ளாமலும் கிருபை என்னை விட்டு விலகாம இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த தாவீதோடு சேர்ந்து நம்மளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் ஜெபத்தை தள்ளல, அவர் உங்க விண்ணப்பங்களை தள்ளி விடல. அவர் சமூகத்தில் ஏறிற்று, அவர் செவிகளில் ஏறிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அவர் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஜெபத்தெல்லாம் அவர் தள்ளாம நம்மளுக்கு பதில் கொடுக்கிறபடினால அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுமா. அது மாத்திரம் இல்லாம சங்கீதத்தின் புஸ்தகம் 143 சங்கீதம் 1வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின் உமது நீதியும்படியும் எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். ஆமென். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். ஒருவேளை இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைய ஜெபங்கள் பதில் வரல நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க உண்மையில தேவனா இருக்காரு. இதுவெல்லாம் பதில் கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து, இன்னும் ஒருவேளை பதில் வரனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுக்க உண்மையில தேவன் இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிப்பீங்கன்னா அங்க அற்புதமான ஒரு சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். வாசிக்க கேட்போம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, அண்ணாள் சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்துக்கு கட்டளையிட்டார். தேவ பிள்ளையே, அன்னாளின் கண்ணீரை பார்த்து அன்னாளின் விண்ணப்பத்துக்கு பதில் தருவாரனா உங்களுக்கு பதில் தராம இருக்க மாட்டாரா? நிச்சயமா பதில் தருவார். 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அண்ணால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா, பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க விண்ணப்பங்களுக்கும் நிச்சயம் பதில் வரும். சோர்ந்து போகாதீங்க. இதுவரையிலும் ஆமாம், எத்தனையோ விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தார் அல்லவா? அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சொன்னது போல ஆண்டவரே, எத்தனையோ ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் தந்து இதுவரையிலும் அற்புதமாக நடத்திட்டு இருக்கிறீங்கப்பா. ஒருவேளை பதில் வராமல் இருப்பேனா ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்க நம்புகிறோம்ப்பா, நிச்சயம் நீங்கள் பதில் கொடுப்பீங்க என்று. யாராருக்கு என்னென்ன பதில் வரணுமோ, என்னென்ன விண்ணப்பங்களுக்கு பதில் வரணுமோ, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த வருஷம் எங்கள் மகிழ்ச்சியோடு முடிக்கட்டுங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரு. தைரியமா போங்க. God bless you.